நான் தலைய ஒரு நிமிஷம் நான் பேசி முடிக்கிறேன். யாருக்கு என்ன டவுட் எல்லாம் நான் கிளியர் பண்றேன். ஓகேவா? ரெட்ரோ சினிமா வந்து ஒரு நிமிஷம், ரெட்ரோ சினிமா வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அவங்க எடுத்தது கரெக்ட்னு சொன்னாங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களோட செயினை நாங்க கொடுத்துட்டு அவங்கள நாங்க ஜெயிலுக்கு போட்டுறோம். பிக் பாஸ் சொன்னா ஒரு நிமிஷம் பாரு, நான் பேசுறேன், உட்காருங்க. நான் பேசுறேன், நான் பேசிட்டு இருக்கேன். ஆமா, தப்புதான், தவறுதான். ஏன் நீங்க பண்றீங்க? அம்மா, இந்த விஷயத்தை நீ தான் சொன்ன, நான் சொன்னேன்னு சொல்லவே இல்லையே. நான் தலைய பேசிட்டு இருக்கேன். பிரச்சனை இல்ல, இத நான் வந்து சொல்லும்போது உட்காருடா. என்ன ட்ரை பண்ற? உன்னை நாங்க தானே கூப்பிட்டோம் ஹெல்த் கிராசர்ல இருந்து பேச. நீ அங்க உட்கார்ந்து என்ன அதெல்லாம்? நான் தான கூப்பிட்டேன். இங்க வா, எல்லாம் நின்னு பேசுங்களே. எல்லாம் நின்னு பேசுங்க. இப்படிலாம் உனக்கு பண்ணல யாரும் சொல்லல, புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட்ஸ் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஐயோ ஏதாவது எனக்கு கிரெடிட்ஸ் வர மாதிரி நான் ஒரு வார்த்தை பேசுறேனா? எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஓகே, நீ அங்க நின்னு பேசும்போது தலையெல்லாம் நீ அப்படி பேசுற. யாராச்சும் ஏஞ்சி நின்னு பேசுறாங்களா? நீ உட்கார்ந்து யாராச்சும் ஏஞ்சி நின்னு பேசுறீங்களா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் பேசும்போது யாராச்சும் ஏஞ்சி நின்னு பேசுறீங்களா? நான் சொல்ல கேளு. கமருதீன் சொல்ல, நான் கேக்குறேன். நீ கத்துனா நானும் கத்துவேன். சொல்லு. கத்துனா இவ்ளோ ஆச்சு. சொல்லு. ஏய் என்ன விஷயத்தை மட்டும் சொல்லு. என்னவா? என்னடா இத மட்டும் சொல்லு. ஏய் போடி, சொல்ல முடியாது. போடி. போ வந்துட்டா. மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்பா. நீ தான் முதல்ல கத்துன. நான் மரியாதை கொடுத்தேனா இல்லையான்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் நான் மரியாதை கொடுத்தேனா இல்லையா. பாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நீ வர்க் அவுட் ஆகாது. நீ பேசி இல்லனா பேசாத. அவ்வளவுதான், பேசாத. போடி, நீ சொல்லாத. நீ வேணா போ. நீ வேணா போ. ஏய் போடி. நீ போடா. ஏய் போடி, நீ போடி. வந்துட்டா. பெரியவா ஐயா என்ன மரியாதை கொடுக்கல? மரியாதை கொடுத்து பேசிருக்காங்க. என்ன சொல்றாங்க? என்ன உட்கார்றான் தலையா சொன்னது ஃப்ரெண்டா சொல்றியா அப்படிங்கறதுல ஒரு காரணம் மாதிரி கேள்வி கேக்குறேன். ஆமா, நீ ஃப்ரெண்டா சொல்றது ஓகே. சொன்னது என்னடா தப்பு? என்ன இது? நான் தப்பா? நீ உட்கார்றா. நீ அதிகாரத்தை பயன்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது. நீ பேசாத. நீ அதிகாரத்தோட பேச, என்கிட்ட பேசாத. ஃப்ரெண்டா பேசுறியா? பேசு, அவ்வளவுதான். அதிகாரத்தோட எல்லாம் உன்கிட்ட பேசவே இல்ல. அதிகாரத்தோட பேச கூடாது. நான் அந்த மாதிரி அவங்க கூட நடந்துக்கவே இல்ல. நான் ஒழுங்கா நடந்துருக்கேன் உங்ககிட்ட. எனக்கு மரியாதை நான் எதிர்பார்க்கறேன். நீ கொடுத்து தான் ஆகணும். நான் மரியாதை கொடுக்கறேன், நீங்களே எனக்கு கொடுங்க. சரியா? நீ விடுங்க. வாடா போடான்னு நானும் வாடி போடினேன், அவ்வளவுதான். உங்க வாட உங்ககிட்ட நான் பேசவே இல்லங்கறேன். இதுக்கு அப்புறமா விட்டுருங்க. பேசாத. வேணா விட்டுருங்க. யார் என்ன கூப்பிட்டது? என்ன சொல்லணும்? நான் தான் கூப்பிட்டோங்க. நீங்க பதில் சொல்லிட்டீங்கல்ல. இப்போ நீங்க வந்து போக முடியாது. பிக் பாஸ் சொன்னாதான் முடிவெடுப்பீங்க. நன்றிங்க. தலையா நீ கேட்டுதானே ஆகணும். நீ எந்த தலையை மதிச்சிருக்க? நீ பிக் பாஸ் சொன்னா மதிக்கிறியா? நீ உட்கார்ந்து எல்லாரும் அப்படி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்க. எப்படி புரியலையே எனக்கு. உனக்கு ஏத்த மாதிரி தலையா இருக்கணும், தலையா இருக்கணும், ஃப்ரெண்டா இருக்கணும், ஃப்ரெண்டா இருக்கணும், மச்சா இருக்கணும், மச்சா இருக்கணுமா? இல்ல எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு நீங்க வாட்டு உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்க. எதுவுமே யாருமே கேட்காம. அது எதுக்கு தேவையில்லை? அப்ப நாளைக்கு நீங்களும் இப்படி இல்ல. எனக்கு என்ன எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அமைதியா பேசுறது. எனக்கு கடைசியா ஒரு வார்த்தை தேவைப்பட்டுச்சு. நீங்க முடிவெடுக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டுட்டு நான் வெளியில வந்துட்டேன். அப்படி எல்லாம் நாங்க யாருமே இங்க அங்க நின்னு பேசும்போது யாராவது பேசுறீங்களா? பேசல. என்ன வேணா பண்ணிக்கோங்க. விட்டுருங்க. விடுங்க. என்கிட்ட பேசாதீங்க. உன்னை யாரும் என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. இவன் இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கான். அப்பெல்லாம் சொல்லணும். சரி விடு, விடு. தேவையில்லையே. நல்லா இருக்கா? நான் அங்க இருந்தாலும் அதான் நடந்திருக்கும். நான் தலையா இருக்கும்போது எனக்கு அதான் நடந்திருக்கும். நான் இல்லன்னு சொல்ல. எனக்கு நடந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கண்டிப்பா நடந்துதான் நினைக்கிறது நடக்காது. இதெல்லாம் பண்ண சொல்லவே மாட்டேன். நான் எனக்கு எனக்கு எதுவுமே இல்ல. நீங்க தான் எடுத்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒண்ணு இல்ல. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஆனா நானே பேசுறேன். எல்லாருக்குமே இந்த சிச்சுவேஷன் நடக்கதாங்க செய்யும். வந்து தலையா சுட்டனால மட்டும் தான் நாங்க எல்லாரும் அவங்க சொன்னதை கேட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். உனக்கு முன்னாடி நாங்க வந்து தலையா எப்போதுமே எல்லாருக்குமே நடக்கிற சிச்சுவேஷன் தான். உன்கிட்ட பேச அப்படி கிடையாது. எங்க பாயிண்ட ப்ரூவ் பண்ணனும்ன்றதுக்காக கிடையாது. எதுக்கு இப்படி பண்ணீங்க? அது அப்படி கிடையாது. தலையில மதிப்பு கொடுத்துதாங்க. நான் தலையிட முடியாது. எல்லா தலைக்குமே இந்த சிச்சுவேஷன் நடக்கதான் செய்யும். எல்லா தலைக்குமே இந்த சிச்சுவேஷன் நடக்கதான் செய்யும். செருப்பு பிஞ்சிரும். எல்லாரும் அமைதியா பேசதான் செய்வாங்க. எகிரி நிக்கறாங்க.
எனக்கு புரியலையே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மத்தவங்க சொல்லும்போது எல்லாம் அமைதியா கேட்டு திவ்யா நான் சொல்லிட்டா எல்லாருமே ஏறனா டென்ஷன் தான் எல்லாரும் அவளுக்கு கால்ல உடம்பு என்னங்க எனக்கு புரியவே இல்லை எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க விடியா இல்ல ஒருத்தர் பேச விட்டு எல்லாரும் வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க ஏன் நீ கேட்க வேண்டியதா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. இப்ப நான் கேட்டாலும் எனக்கு வாடி போடி உட்கார்ந்து வந்திருக்கோம் அப்பயே எல்லாம் உட்கார்ந்து பாத்துட்டு தானே இருந்திருப்பீங்க விடியா கூலா ஹேண்டில் பண்ண ஏன் இது டென்ஷன் எப்படிங்க கூலா ஹேண்டில் பண்ண முடியும் ஒண்ணு இல்ல கமலா இங்க பாரு நான் உன்கிட்ட பேசினா கபர்தீங்களா என்ன பத்தி பேசலாம் அப்படிதான் பேசுவேன். என்ன பத்தி பேச வாடி போடின்னு யார் நான் தான் சொன்ன வாடி போடின்னு. என் பிரச்சனைக்கு வந்தா நான் வருவேன். யாரும் என் பிரச்சனைக்கு வரக்கூடாது. அப்ப என்னத்துக்கு வந்து பேசுற? என்னத்துக்கு பேசுற? நீ எங்க பேசக்கூடாது கிளம்பு. எவ்வளவு மண்டகமா நீ எதுக்கு என்ன பத்தி பேசுற? உன்கிட்ட பேசலாம். உன்கிட்ட பேசலாம். உன்கிட்ட பேசலாம். விடுறா என்ன பத்தி பேசக்கூடாது. என்ன பத்தி நீ பேசக்கூடாது. அவளுக்கு எனக்கு இருக்கு. நீ யார கேட்கறதுக்கு? இவன் வந்து பேசுறான். நான் பேசுகிறேன். நீ பேசல இப்ப சரியா போச்சு. This is an unwanted statement irrelevant to the current situation. வந்தடா நீ எதுக்கு பேச்சு வர? நீ எதுக்கு பேச்சு வர? நீ எதுக்கு பேச்சு வர? கிளம்பு. சொல்றீங்க புரியல எனக்கு பிஞ்சிருனா பிரஜன் நான் உங்ககிட்ட தானே பேசுறேன் எனக்கு கமர்தீனை பத்தி பேசுறேன் நான் கமர்தீனை கூப்பிட்டு பேசுறேனா நான் ரம்யா தலைக்காக பேசிட்டு இருக்கேன் சூப்பர். இவர் எதுக்கு குறுக்க என்ன வாடா போட சொல்ல வாடி போடி சொன்ன எங்க ரெண்டு பேரும் பிரச்சனை. பிஞ்சிருனா சம்பந்தம் எல்லாம் உள்ள வர கூடாது. பேச கூடாது. நான் பேச வந்தனா உள்ள. நான் பேச வந்தனா. நான் பிரஜன் கிட்ட தலைய பத்தி பேசிட்டு இருக்கோம் நீ நடுவுல அடிக்க வந்தால சரியா போச்சு அவ்வளவுதான். நான் அடிக்க வந்தனா அது என்னது? எனக்கு புரியல எனக்கு. எடுத்து அடிக்க வந்தா இத. நான் அடிக்க வந்தனா ஐயோ பார்த்தமா எடுத்து அடிக்க வந்தா. நீ கேமராக்குள்ள போய் பாரு. ஐயோ ரத்தம் வருது நீ ரத்தோதோ நீ ரத்தோதோ ரத்தோதோ வாடா சொல்லு என்ன அப்படினா என்ன வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா பொறா போறாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குனு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்த கக்கிட்டு போறான். வேணடா கூலா நான் வாத்தோட கூலா இல்ல இப்படி என்ன திவ்யா விடு திவ்யா என்ன பார்வதி ஒண்ணே இந்த மாதிரி ஒரு பையன் பேசினா அப்படி பொத்தி கூட்டிட்டு போவியா இல்ல இப்படி பையன் பேசினா பொத்தி கூட்டிட்டு போவியா ரெண்டு பேரும் தாங்க ரெண்டு பேரும் என்ன புரியல எனக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க கூலா தண்ணி என்ன பண்றீங்க? இப்படி இப்படி ஒரு பையன் பேசும்போது வளரதாங்க கூட்டிட்டு போவீங்களா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருந்தா பிரச்சனை வளரதாங்க செய்யும். Very interesting, but I don't care. தலையில கிளிப் செஞ்சு பெரிய பாபா தலையில கிளிப் பெரிய பாபன்ற நீ பேசாத பார்வதி உள்ள யாராவது ஒரு பையன் ஒன்னு பேசினா விட்டுருப்போமா அப்படி பேசிட்டு இருக்க பாத்து நின்னுட்டு இருக்க இப்ப என்ன பேசுற அப்படி பொத்தி கூட்டிட்டு பிஞ்சிரு சொல்லி கஷ்டமே பண்றீங்க ரெண்டு பேருமே இப்படி பேசிட்டே இருந்தாங்கன்னா வார்த்தைகளை விட்டுக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ரொம்ப கஷ்டம் ப்ரோ.